வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்த வத்திகான் நாட்டின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. குற்ற செயல்களை முற்றிலுமாக ஒழிக்க அரசாங்கம் தொடங்கியுள்ள போராட்டத்தில் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச 103 கோடி ரூபாவை தவறாக பயன்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் ஜாமினி கமன் துஷார வாக்குமூலம். தொடர்வது விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு வருகை தந்து வத்திகான் நாட்டின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது நாட்டில் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தி இலங்கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் உயர்ந்த பாராட்டை தெரிவித்தார். அவர் மேலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் இலங்கை எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் வத்திகான் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்று உறுதியளித்தார். சந்திப்பில் பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை மற்றும் வத்திகானிடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அரை நூற்றாண்டு ராஜ்தந்திர உறவுகள் பல துறைகளில் நாட்டுக்கு நன்மைகளை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த உறவு ஆன்மீக அடிப்படையில் மட்டுமல்லாது மனிதம், கண்ணியம் மற்றும் சமூக மதிப்புகளை உயர்த்துவதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளது என்று அவர் வலியுறுத்தி இதற்காக வத்திகானுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். நாட்டில் போதைப்பொருள் விற்பனையும் குற்ற செயல்களையும் முற்றிலுமாக ஒழிக்க அரசாங்கம் தொடங்கியுள்ள போராட்டத்தில் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்துள்ளார். போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்கான சமர் ஆரம்பமாகி உள்ளது. இந்த சமரை கண்டு அஞ்சு வேண்டாம், அதற்கு பேராதரவு தாருங்கள். வடக்கின் மண்ணிலிருந்து போதைப்பொருள் மாஃபியாக்கள் மற்றும் குற்றவாளிகளை முழுமையாக துடைத்தறிவோம் என்று அவர் வலியுறுத்தினார். அவர் இந்த கருத்துக்களை 2025 நவம்பர் 4 சாவகச்சேரி பிரதேசத்தில் நடைபெற்ற நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்தார். இந்த நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகம், சாவகச்சேரி பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். அவர் மேலும் கூறுகையில் போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கஞ்சா கடத்துபவர்கள், வாழ்வெட்டு குழுவினர் ஆகியோரால் யாழ்ப்பாண மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தீர்வு காண மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அரசாங்கம் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இது நாடு தழுவிய ரீதியில் நடைபெறும் கூட்டு நடவடிக்கையாகும். பாதாள குழுக்கள் மற்றும் போதை வியாபாரிகளின் பின்னணியில் கருப்பு நிர்வாக அமைப்புகள் செயல்படுகின்றன. இவற்றுக்கு நிதி ஆதாரமாக கருப்பு பணம் உள்ளது. இந்த நிலைமையை பார்த்து மௌனமாக இருப்பது இளைய தலைமுறைக்கு துரோகமாகும். நாட்டை ஆள வேண்டியது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டப்பூர்வ அரசாங்கமே. கருப்பு உலகம் அரசியலை ஆட்கொள்ள இடமளிக்க முடியாது. அரசாங்கத்தின் நோக்கம் ஊழல், மோசடியற்ற தூய நிர்வாகம் ஒன்றை உருவாக்குவது. இதற்காக அனைத்து அரசு அதிகாரிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்பு போராட்டம் ஆரம்பமாகி உள்ளது. மக்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும். தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவியுங்கள். அஞ்சு வேண்டாம். இளைஞர்களை முன்வாருங்கள். உங்களின் பின்னால் அரசாங்கம் நிற்கின்றது. குற்றவாளிகளை நொண்டிகர்களாக்குவோம் என்று அமைச்சர் சந்திரசேகர் உறுதியுடன் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதியும் கரச்சி பிரதேச சபை உறுப்பினருமான பாரதிதாசன் எழில்வேந்தன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டின் மாவீரர் வார நிகழ்வுகளின் போது மாவீரர்களின் உருவப்படங்களை பயன்படுத்தியதாக எழில்வேந்தன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கிளிநொச்சி போலீசார் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டது. பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய போது நீதிமன்றம் பிணை வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது. மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த காலத்தில் சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு 2 நாட்களுக்கு முன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பலரிடையே கவலைக்குரியதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை மாவீரர் நாள் நிகழ்வுகளை தடுக்க அல்லது அச்சுறுத்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால அரசாங்கங்கள் போல் தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய நினைவு நிகழ்வுகளை ஒடுக்க முயற்சிப்பதாகவும் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2015 ஆண்டுக்கு பிந்தைய காலத்தில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச 103 கோடி ரூபாவை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜாமினி கமன் துஷார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 2025 ஜூலை 7 முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச 103 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நான் அதிகாரப்பூர்வ முறைப்பாடு செய்தேன். இதனைத் தொடர்ந்து ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் நேற்று செவ்வாய்க்கிழமை நான் வாக்குமூலம் வழங்கினேன். அவர் மேலும் நினைவூட்டுகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்ட பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் ஆராயும் விசாரணை குழுவால் பசில் ராஜபக்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார்.
2010 முதல் 2014 வரையிலான காலப்பகுதியில் உள்ளூர் போக்குவரத்துக்காக இலங்கை விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்திய மகநகும நிதியில் இருந்து சுமார் 150 லட்சம் ரூபாவையும் ஜனாதிபதி செயலகத்தில் 14 வாகனங்களை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தி மேலும் 600 லட்சம் ரூபாவையும் வீணடித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. மேலும் யுத்தம் முடிந்த பின்னர் 2015ஆம் ஆண்டில் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கடற்படையினரான 64 பேரையும் இராணுவத்தினரான 84 பேரையும் பயன்படுத்தியதன் மூலம் சுமார் 200 லட்சம் அரச நிதி வீணாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக விரைவான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜாமினி கமன் துஷார வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் மறைந்திருந்த காலத்தில் இஷாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கை வீடியோவாக பதிவு செய்து வாட்ஸ்அப் வழியாக அனுப்பிய அவரது மாமா தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான தயாரிப்புகள் நடைபெற்று வருகின்றன என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கனேமுல சஞ்சீவ கொலை சம்பவம் 5 பேரால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாக குற்றப்பிரிவு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அழுத்கொடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார். இதனுடன் குற்றத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் மறைந்திருந்த போது அங்கிருந்து கைது செய்யப்பட்டார். இதுவரை நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கொலை திட்டத்தை ஹெகல் பத்ர பத்மே என்ற நபர் வடிவமைத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இஷாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் கொலை சம்பவத்திற்கான பல முக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் ஹெகல் பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்த, தருண் மற்றும் இஷாரா செவ்வந்தி ஆகியோர் முக்கிய பங்காற்றியதாகவும் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் ஆதரவோடுதான் பாதாள குழுக்கள் செயல்படுகின்றது. மேலும் இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்படும் அனைவரும் பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறுவது அரசாங்கத்தின் பலவீனத்தையும் பாதுகாப்பு குறைபாட்டையும் வெளிப்படுத்துகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் தொகுதி அமைப்பாளர்களுடன் நடைபெற்றிருந்த சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கத்திற்கு எதிராக நுகைகுடையில் வரவிருக்கும் 21ஆம் தேதி நடைபெறும் பேரணியில் நாங்கள் பங்கேற்போம். ஜனநாயகத்தை பாதுகாப்பது எல்லா எதிர்க்கட்சிகளின் பொறுப்பாகும். அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் அரசியல் கட்சிகள் மக்கள் குரலை முன்வைக்க வேண்டும். அரசியல் கொள்கை வேறுபாடுகளை காரணம் காட்டி பேரணியில் பங்கேற்காமல் இருப்பது சரியான அணுகுமுறை அல்ல. அவர் மேலும் வலியுறுத்துகையில், அரசாங்கத்தின் நேரடி அல்லது மறைமுக அனுசரணையோடு பாதாள குழுக்கள் இயங்குகிறது. துப்பாக்கி சூடு சம்பவங்கள் ஏற்படும் போதெல்லாம் அவை அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் நடக்கின்றன. அதே சமயம் இது பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுவது நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைப்பின் பலவீனத்தை வெளிக்காட்டுகிறது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அபிவிருத்தியை மையமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்து ஜாதிச தெரிவித்துள்ளார். முழு நாட்டையும் உள்ளடக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் உருவாக்கப்படும் இந்த பட்ஜெட்டில் வரி அதிகரிப்பு இடம்பெறாது என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், வரவிருக்கும் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிதியமைச்சராகிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை சமர்ப்பிக்க உள்ளார். இம்முறை வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்துள்ளார். பட்ஜெட்டில் அனைத்து துறைகளுக்கும் இயன்றளவு நிவாரணம் வழங்கப்பட்டதுடன் அபிவிருத்தி திட்டங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்ற விவரங்களும் ஜனாதிபதி தனது உரையில் விளக்குவார். இது முழு நாட்டையும் உற்பத்தி சார்ந்த துறைகளையும் மையப்படுத்தியதாக இருக்கும். மேலும் அவர் கூறுகையில், நாட்டின் பொருளாதாரம் தற்போது நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அறிகுறிகள் தென்படுகின்றன. அவற்றை மேலும் பலப்படுத்தி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் நேரடியாக மக்களிடம் சென்றடையும் வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் நலிந்து ஜாதிச குறிப்பிட்டார்.